காலையிலேருந்து இன்னைக்கு பரபரப்பான விஷயங்கள் நிறையா நியூஸ் மேக்கர்ஸ் பர்டிகுலராக இன்னைக்கு தலைவர் ரஜினி அவர்களுடைய பட ரிலீஸும் சரி, அவருடைய ப்ரெஸ் மீட்டும் சரி, செய்தியில் தலையங்கங்களை எல்லாம் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி மாளிகை படத்துடைய செய்திகள் நாளைய இல்லை இந்த மீடியாவில் இப்போ இன்ஸ்டண்ட்டாகவே அடுத்த ட்ரெண்டிங்கில் வரப்போகுது. இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அட்லீஸ்ட் when I started looking at the list of technicians, நிறைய தெரிந்த பெயர்கள், அதே சமயத்தில் நிறைய புதிய பெயர்களும் இருந்தாங்க. A lot of the team members are from a lot of the team members are from Karnataka. So it's going to be very interesting இன்னைக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு. I'm going to call the director. எல்லாத்துக்கும் முன்னாடி கேப்டன் ஆஃப் த ஷிப் இயக்குனர் அவர்களை தான் நான் மேடை கூப்பிட போகிறேன். I felt there's so many questions. அந்த டீசர் பார்க்கும்பொழுது நிறைய கேள்விகள் என் மனசில் வந்துட்டே இருக்குது. அந்த கேள்விகள்லாம் இங்கே வந்திருக்கிற குரூவில் ஒவ்வொருத்தரையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் மாளிகை திரைப்படத்தின் இயக்குனர் திரு தில் சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பொதுவாக கர்நாடகாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் பேசணும், பேர் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தில் வேணும். இவருக்கு பேர்லேயே தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவருக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், ஐ வுட் லைக் யூ டு ஃபெலிசிட்டேட் த ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்துடைய அப்பா அம்மா திரு கமல் போரா அவர்கள். மிஸ்டர் கமல் போரா, கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? And திரு ராஜேஷ் குமார் அவர்கள், sir, may we have you on stage as well? மாளிகை திரைப்படத்தின் குழுவினர் இங்கு அமர்ந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வரவேற்கிறார்கள். திரைப்பட இயக்குனர், இன்று மிக பிரபலமான நடிகரும் கூட. என்னை பார்த்து கொஞ்சம் பயந்து உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கிறாரு இன்னைக்கு நான் எந்த வம்பும் பேசாமல் சமத்தா தொகுதி மட்டும் வழங்க போகிறேன். என்னுடைய ஃபேவரட் ஆக்டர், ஃபேவரட் டைரக்டர், இன்னைக்கு தர்பார் படத்துடைய பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தர்பார் அமைத்து கொடுத்த முக்கியமான ஒரு மனிதர் திரு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, பாடல் அமைச்சாலும் சரி, இல்லை இன்றைய விழாவாக இருந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் அந்த இடத்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மாற்றக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சில பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தி ஒன் அண்ட் ஓன்லி மிஸ்டர் விஜய் ஆண்டனி. மே வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? தமிழ்நாட்டில் கூட்டணி விவகாரம்லாம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே எங்கேயுமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டணியை இங்கே இந்த விழா மேடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்நாடகமும் மேடையில் இருக்குது, தமிழ்நாடும் மேடையில் இருக்குது. தெலுங்கானா மட்டும் என்ன சும்மாவா? தெலுங்கானா, ஆந்திரா, இப்படி 2 ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு எங்களுடைய வெரி வெரி ஃபேவரட். நான் இவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் நடிக்கும் பொழுது அவர் நடிக்கிறத படத்தில் நீங்கள் பார்த்து சிரிப்பீங்க, நான் அவர் நடிக்கிறத பார்த்து சிரிச்சிருக்கேன். அவரோட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் நான் வந்து பங்கெடுத்திருக்கிறேன். ஆலிகாரு, ப்ளீஸ் வேதிகாக்கு வச்சேண்டி. தேங்க்யூ. விழாவுடைய சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். நவ் இட் இஸ் த டர்ன் ஆஃப் த பீப்புள் பிஹைண்ட் த மூவி அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் த மூவி. படத்தில் பணிபுரிந்திருக்கும் நடிகையர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை ஒவ்வொன்றாக மேடைக்கு வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட், it is my pleasure to invite the very gorgeous Andrea to stage, please. பச்சை கிளி முத்துச்சரம் படத்தில் அறிமுகமானவங்க அன்னைக்கு பார்த்த மாதிரியே பச்சை கிளியாவே மேடைக்கு வந்திருக்காங்க. லுக்கிங் gorgeous. இன்னொரு ஒரு ஐ ஆல்வேஸ் திங்க், பெங்களூரில் பார்க்கும்பொழுது ரோட்லலாம் வந்து எல்லாருமே ஹேண்ட்ஸமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஜென்ரலி யாரை பார்த்தாலுமே வந்து ஏதோ மாடல் மாதிரி இருக்கும். ஆனால் கன்னட படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
ஸோ இட் டுக் அ லாங் டைம். இப்போ சமீப காலமாக இளைய தலைமுறை நடிகர்கள் கன்னட படங்களில் அழகான ரொம்ப கட்டுமஸ்தான மாடல் லுக்கிங் நடிகர்கள் நிறையா வராங்க. நம்ம ஊரில் இந்த அளவுக்கு அழகாக இருந்தால் வில்லனாக தான் போடுவோம். அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமான ஒரு நடிகர். Can we have Karthik on stage please? இந்த திரைப்படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஸ்ரீ கிருபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அவர்களை சந்தித்தேன். அவரை பார்த்ததும் எனக்கு வந்து சில இனிமையான என்னுடைய திரைப்பட வாழ்க்கை நினைவுகள் தான் வந்துச்சு. இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ராம் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராம் சிங் சாரை பார்த்ததும் எனக்கு சில நினைவுகள்லாம் வந்ததுன்னு சொன்னேன். ஐ வாண்ட் டு சே லிட்டில் பிட் மோர் அபவுட் தட். நான் வந்து படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது முதலாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து அந்த படம் பேர் அபிராமி. இன்றைக்கும் வந்து நிறையா தொலைக்காட்சியில் அடிக்கடி அந்த படம் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒரு அப்கமிங் ஸ்டார். அதுக்கு முன்னாடி பேர் சொல்லும் வகையில் பெரிய ஹீரோ அப்படின்னு ஒருத்தரோட மட்டும் நடிச்சிருந்தேன். அப்போ அபிராமி படத்துடைய ஒளிப்பதிவாளர் ராம்சிங் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் இதை நான் அவர் மேடையில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு அழகாக வேற யாரும் என்னை காமிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளவு அழகாக லட்டு மாதிரி காமிச்சிருப்பார். அன்னைக்கு நம்பிடுங்க. நீங்கள் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் டிவியில் போடுவோம், பார்க்கலாம். இட் வாஸ் ரியலி லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அவரோட நாங்கள் வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங் எப்படி நடக்கும்னா நைட் அண்ட் டே நடக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து நைட்டெல்லாம் நாங்கள் முழிச்சு நடிச்சுக்கிட்டு இருப்போம். காலையில் வேற ஒரு குரூப் வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க. நாங்களாவது காலையில் ரெஸ்ட் பண்ணுவோம். ராம்சிங் அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 40 நாட்கள் அவர் தூங்காமையே தான் வேலை செஞ்சார். அதற்கான எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசித்தேன். அதற்கான ரிசல்ட் படத்தில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, இவர் வந்து ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு நான் அன்றைக்கே நினச்சிருக்கேன். நான் நினச்சது வந்து உண்மை ஆயிடுச்சு. ராம்சிங் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி தன்னுடைய சிறகை விரிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து இன் டிமாண்ட் பாலிவுட் கேமராமேன், நேஷ்னல் அவார்ட் வாங்கி. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டு see him here today. இன்ஃபேக்ட் நான் உங்களை தான் அடுத்தது இங்கே பேச சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை, அப்படி இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து எல்லாரும் வாயை திறந்து பேசவே வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து நிராகரிக்கக்கூடாது. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே தேங்க்ஸ் சொல்கிறது கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு. இதுக்குன்னா நான் வந்து என்னோடய ஒர்க்கு பார்த்துட்டு தெரியல, பட் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி. பட் நான் வளர்ந்தது எல்லாம் ஃபுல்லாக அவரோட காம்பவுண்டில் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் ஜஸ்ட் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணி அவர் மூலமாக தான் எனக்கு சூப்பர் குட்டில் 2 படம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக் எது இருந்தாலும் சரி, டேய் ராம்சிங் கூப்பிட்றா அன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற காரணமே அவரோட ஸ்கூல் தான். அவரோட ஷார்ட் சொல்லிவிட்டு இன்னொரு ஷார்ட் போகும்போது டே சிங்க அங்கே போய் லைட் பண்ணுறா, அது ஒரு ஸ்கூல் தான் இப்போ நான் டோட்டலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அது அசிஸ்டன்ஸும் சரி, டைரக்டரும் சரி, சார் ஒரு சீன் சொல்லும்போது நெக்ஸ்ட் சீன் என்ன பண்ண போகிறீங்க சொன்னீங்கன்னா அது நெக்ஸ்ட் காம்பவுண்டில் நான் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாலிவுட்டில் ஸ்டார் பிளேஸ், பாலாஜி டெலிஃபிலிம், ஜி எல்லா ப்ரோமோஸ் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் அவரோட பேஸ் நான் கற்றுக்கிட்டேன். பட் அது இல்லாமல் நான் ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப அவங்களோட எல்லா படம் பார்த்துட்டே இருந்தேன். பட் நானும் சரி, அண்ட் சன்னும் சரி, அண்ட் ஃபுல் ஃபேமிலி அவங்க பயங்கர ஃபேன். பட் தேங்க்யூ மேம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. எனி மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ராம் சார். அடுத்து வாழ்த்துரை வழங்குமாறு இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீ கிருபா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா மாதிரியே இருக்கு இல்லைங்க? இருக்கா இல்லையா? அதே மாதிரி இருக்கு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து க்ளோனிங் பண்ணி படத்தில் நடிச்சிடலாம். ஒருவேளை அவரே வந்து ஏதாவது பிஸியாக இருந்தாருன்னா உங்களை அனுப்பிச்சு விட்டுருலாம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா பர்சனுக்கு, அப்புறமா ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லா விவிஐபிஸ்க்கு வணக்கம்.
அப்புறமா இந்த மூவி வந்து ஃபஸ்ட் டெபியூட் மூவி இன் தமிழ் எனக்கு. கன்னடத்தில் 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன். 50 ஃபிலிம்ஸ் ஆயிருக்குது. 50 ஃபிலிம்ஸில் 48 ஃபிலிம்ஸ் நம்ம தமிழ் மியூசிஷியன்ஸ் தான். ஆல் தமிழ் மியூசிஷியன்ஸ், பிகாஸ் ஆல் டெடிக்கேட்டட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ரியலி ஹார்ட்லேருந்து சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா மியூசிஷியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாப் மியூசிஷியன்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறது கன்னடத்தில். ஸோ 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆகிற அப்புறமா இந்த ஃபிலிம், இந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம் எனக்கு ப்ரொடியூசர் ராஜேஷ்குமார் சார் அப்புறமா கமல் போரா சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில். என்னென்னா தேங்க்ஸ் டு மை ராஜேஷ்குமார் சார் அண்ட் கமல் போரா சார், பிகாஸ் ஆல் மியூசிஷியன்ஸ் சொல்லித்தான் இருக்கிறார் தமிழ்நாடு இந்த நம்ம நீங்கள் வந்து தமிழ் ஃபிலிம் பண்ணோம். ஆனால் அந்த மியூசிஷியன்ஸ் ட்ரீம் ட்ரூ ஆச்சு. இப்போது உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ராஜேஷ்குமார் சார், போரா சார், கமல் போரா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா ஃபஸ்ட்டு தில் சத்யா, அவர் கன்னடா ஃபிலிம் ஃபஸ்ட் ஃபிலிம். உங்களுக்கு டைகர் பிரபாகர் தெரியுமா, வில்லன் கன்னடத்தில் தமிழ் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவர் சன் டைகர் வினோத் பிரபாகர் அண்ணா ஃபஸ்ட் மூவி அது டைரக்ட் பண்ணுறதுக்கு இது தில் சத்யா அவர்கள் டைரக்ஷன். அந்த மூவி தான் நானும் ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டேன். அப்புறமா அவருக்கு கண்டினியூஸ் 3 ஃபிலிம்ஸ். அப்புறமா இது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மூவி. தேங்க்ஸ் டு தில் சத்யா சார். அண்ட் அகெயின் இந்த மூவியில் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், பிக் டைரக்டர்ஸ் லைக் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரியலி இந்த ப்ரௌட் டு த மூவி, இந்த மூவிக்கு. அப்புறமா மேடம் ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் மேடம் டிட் த ஆக்ஷன் இன் திஸ் மூவி. நோ மேடம், ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் ஆஸ் அ காப், ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் மேடம் கொஞ்சம் எடிட்டிங்கில். ஸோ எக்ஸ்ட்ரானரி சூப்பர் ஆக்ஷன் ரியலி. ஆல் தமிழ்நாடு பீப்புள்ஸ் அண்ட் என்டையர் இந்தியா, என்டையர் வேர்ல்ட், they will like you so much for your action. And also my friend and a close star Karthik sir, good luck sir. First time நீங்கள் டெபியூட் பண்ணியிருக்காங்க. Very nice acting almost all. So good luck to you sir. And தெலுங்குலேருந்து வந்து பிக் சூப்பர் ஸ்டார், அங்கிலேருந்து நான் பார்த்துருக்கிறேன். இஸ் எ ரியல் சூப்பர் ஸ்டார் அலி சார் வந்திருக்கிறார். ரியலி வெல்கம் டு அலி சார், சென்னை. வெல்கம் டு சென்னை. ஸோ ராம் சிங் சார் பற்றி எல்லாம் மேடம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ தமிழ்நாடு, தேங்க்யூ ஃபார் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ மை மியூசிஷியன்ஸ் ட்ரீம் ட்ரூ ஆச்சு இங்கே. ஸோ வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சாரி, ரியல் ஸ்டாருக்கு மறந்து போயிட்டேன். மை ரியல் ஸ்டார் விஜய் ஆண்டோனி சார். ரியல் ஸ்டார் சார் நீங்கள். என்னென்ன சார், நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணார் சார் அங்கே இங்கே. ஸோ ஃபஸ்ட் டைம் அங்கே மீட் பண்ணேன். கன்னடத்தில் ஃபஸ்ட் பண்ணார். அப்புறமா தமிழில் பிஸி ஆகிட்டு போகிறார். இல்லைன்னா கன்னடத்தில் சூப்பர் பிஸி ஆகிட்டு போகிறாரு. சூப்பர் மியூசிக் டைரக்டர், இப்போது ஸ்டார் ஆக்டர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீகிருபா சார், நீங்கள் பேசுகிறது கேட்குறது ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு மனசு வச்சாதான் கர்நாடகாவில் எக்ஸலண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டீங்க. இதே அப்படியே அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு கன்னடா கூட வருது, அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். இங்கே வந்து கரெக்டாக பேசிட்டீங்க. ஆனால் ரியலி எல்லாருடைய ஹார்ட்டையும் அப்படியே கொள்ள அடிச்சிட்டிங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா, நீங்கள் கன்னடிகா தானே? ழகரம் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே பலருக்கு வந்து சரியாக வராது. ஆனால் நீங்கள் அவ்வளோ அழகாக தமிழ் 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 அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப 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 இனிமையாக இருந்துச்சு. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. தேர்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் பீப்புள் ஃப்ரம் கர்நாடகா இன் தமிழ்நாடு. அது கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவியிலேருந்து ஆரம்பித்து எங்களுடைய டியர் டிபார்ட்டட் அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் கர்நாடகாவிலேருந்து வர்றவங்க எப்போவுமே டாப் வரைக்கும் போயிருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்டார்ஸும் அதே தான் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தமிழ்நாடு. ஏறக்குறைய நான் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்ரீகிருபா சார் வந்து பேசிட்டு வெல்கம் டு ஆலி சார் எல்லாம் சொல்லிட்டாரு.
ஸோ இப்போ ஆலி சாரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே அவர் பேலன்ஸே வைக்கல. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? அனௌன்ஸ் பண்ணுறது கூட இல்லை, அடுத்து யார் பேச போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான டாஸ்க். அந்த ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை பாவம் நம்மளுடைய ஹீரோ கார்த்திக்கு தான் கொடுக்க போகிறோம். மற்றவங்க எல்லாரும் லக்கி எஸ்கேப் ஆண்ட்ரியாலாம் இல்லை இல்லை நாட் மீ நாட் மீ நாட் மீ அப்படின்னு. கார்த்திகை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்னா, இன்றைக்கி நாம் எல்லாரும் அவரை இங்கே மேடையில் சந்திக்கிறோம். பட் ஏற்கனவே இவர் வந்து இந்தியா அளவில் பிரபலம். சியா கே ராம் அப்படிங்கிற ஒரு நல்ல வெற்றி தொலைக்காட்சி தொடரில் ராவணன் வேடத்தில் நடித்து பிரபலமானவர். கர்நாடகாவிலையும் தொலைக்காட்சியில் மிக மிக பிரபலமான ஒரு கெரியர்லேருந்து ஆரம்பித்து தான் இப்போது சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறீங்க? நான் 30 படங்கள் வெற்றிகரமான ஒரு இளம் கதாநாயகனாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க பெங்களூரில் எல்லாருமே தமிழ் நல்லா பேசுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி இங்கே வந்தவங்க எல்லாருமே அதை நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் எப்படி பேசுவார் அப்படிங்கிற பார்க்க நான் ஆவலாக இருக்கேன். கார்த்திக், your turn now. Sir, prompt. எல்லாருக்கும் வணக்கம். This is what I learnt actually. I'm sorry. Next press meet, I'll come with, I learn Tamil and I'm sure I'll be speaking in Tamil. I'm so sorry. But on this occasion, I would like to thank all the press and media people for coming over here. It's the launch of our movie Malige, the teaser launch as well as the poster launch. I would thank Vijay sir for being over here and blessing us for this occasion. Thank you so much. Ravi sir, thank you so much for being here, and it's a privilege that I worked with you, sir. I always had a dream that I will see you once in my life, but I had an opportunity to work with you. Thank you so much, sir. Well, this movie apparently just happened. I didn't expect actually this movie I'll be doing, because after finishing one of my debut Bollywood movie, I just happened to meet my friend Sajid sir in Mumbai, where I met our producer, where I met him, and he gave me an opportunity for this wonderful movie. Sir, thank you so much for giving me this opportunity. Kamal sir, thank you, because first thing we need to thank our producers, because they are the people who give us opportunity, and thank you so much for giving this opportunity. Next, it would be my lovely director, Dil Satya sir. I was very happy when they told me that I'll be working under Satya sir, because he is from my Karnataka. So I was very happy, and it became very easy for me, in fact, to work in this movie. So thank you so much, Satya sir. I have to thank a lot of technicians in our movie, because I always give credit to the technicians first. So the first person would be our Ram Singh sir. Thank you so much. The way he has worked, as actors we need to learn from the technicians. They give away everything. We think about timing. 6 o'clock I need to go, 7 o'clock I need to go. But technicians never think about all those things. They work for the project. So we actors, we need to learn from the technicians. And thank you so much, sir. It was a great privilege to be working with you. And we have our music director, who has done a fantastic job in this movie. Lovely songs. 5 songs we have in this movie, wonderful songs, and we shot all these songs in Kerala as well as in Chennai. And it would be when we have the audio launch, I'm sure you people would love that those songs when it will be launched. And last but not the least, we have more than last actually. Chittappa. Whenever I used to tell in the short, Chittappa used to tell, Sollu Kattappa.
First time I met Ali sir in the shooting, and in fact, when Satya sir told me that you'll be working with Ali sir, I was a little bit scared because he's a senior artist and how difficult it would be to work with him. But the moment I met him and we did the first shot, he made it so simple. He made it so simple that he became my friend actually. Thank you so much, sir, for giving me that confidence. It means a lot actually. And I should tell Singham of the movie. It's our Andrea, a powerful actress, very dedicated, and thinks a lot about the project, about making the project the best. So she thinks a lot about it and tries to execute the best. So it was wonderful being, sharing screen space with you, Andrea. Thank you so much, and it was wonderful. And thank you for everybody being here and blessing us with this occasion. Thanks a lot, and I'll promise that for the next press meet, I'll come up with only Tamil. Thank you so much. God bless you all. இவர் பேசினதுக்கு அப்புறம் மைக்கை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. You're really tall. I hope your career spans the heights that you have physically spanned as well. All the best to you. ஆனால் ஒன்று, கண்டிப்பாக எத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணீங்க நீங்கள்? எத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணி? 40 days ஷூட்டிங் பண்ணீங்க. ನಾನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಯಾ ಆಗುತ್ತೆ. 40 days தெரியும். ஆனால் இங்கே வந்து அதாவது இந்த பாம்பேக்கு போயிட்டு வந்தாலே இவங்க எல்லாருக்கும் இது ஒன்று வந்துடுதுப்பா. என்னை தமிழ் பேசல, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டில் எப்போவுமே நீங்கள் அந்த மழலை தமிழ் தப்பாக பேசினாலும் அதுக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்கும். பர்ஃபெக்ட் இங்கிலீஷை விட தப்பான தமிழுக்கு மவுசு ஜாஸ்தி. கரெக்டாக? இதுக்கு தான் நம்ம கை தட்டணும். அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் சைன் பண்ணணும்னா இப்போவே நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங், ரைட்? பொதுவாக தமிழ் படங்களில் வந்து ப்ரொடியூசர் தமிழ்நாட்டுக்காரராக இருப்பாங்க, ஹீரோ கண்டிப்பாக தமிழ்நாட்டு ஹீரோவாக இருப்பாங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. பட் ஹீரோயினை வந்து பாம்பேலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. இதுதான் ஒரு தமிழ் படத்துடைய அடையாளம். ஆனால் இந்த படத்துடைய வித்தியாசங்கள் தயாரிப்புங்கிற துவக்க புள்ளியிலே ஆரம்பிச்சிருது பாருங்கள். இங்கே ஹீரோயின் பக்கா தமிழ்நாட்டு கதாநாயகி, ஆனால் ப்ரொடியூசர்ஸை வந்து பாம்பேலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். திரு கமல் போரா அவர்கள், திரு ராஜேஷ்குமார் அவர்கள். இதில் யார் வந்து இலக்கிய தமிழில் முதல்ல வந்து பேச போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நாம் யார் சார்? கமல் சாரா? எங்கள் தமிழ்நாட்டில் கமல் சாரை பேச சொன்னால் அது வந்து அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. பேசுகிறீங்களா? நீங்கள் புரிகிற மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கமல் பேச வராரு இல்லையா? எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட் டைம் தான் ஸ்டேஜில் பேசுகிறதுல நிறையா தப்புங்கள் இருக்கும், மன்னிச்சிடுங்க. அதுக்கு பேசலாமா? I thank Vijay Anthony sir for coming for this event. I thank all my crew, all the technicians, actor, heroines for doing this thing, everything perfectly. Hello Chennai. Thank you for all of us. Welcome to my prom and my teaser release and my poster release film Malagai. And thank you my artist, my technician, and welcome to all media and media person. Thank you. எனக்கு இப்போ சந்தேகமே வந்துருச்சு. கமல் சாராவது தமிழை பேசிட்டாங்க, அதனால் ஓரளவுக்கு அவருடைய தாய்மொழி என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சார் நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும் பேசுனீங்க. ஸோ எனக்கு தெரியல, आप घर में क्या बोलते हैं? आप हिंदी बोलते हैं घर में?
இல்லை தெரிலங்க எனக்கு. அவர் இங்கிலீஷ்லேயே பேசிட்டாரு. அப்போது வீட்டில் என்ன தாய்மொழி பேசுகிறாரு அப்படின்னு தெரியல. பட் अब बेंगलुरु में रहते हैं, अब बॉम्बे में, बम्बई. तो तमिल தெரியுமா? Good one. I said Tamil தெரியுமா and he said Tamil தெரியுமா, Hindi मेरी माँ. தமிழ் உங்கள் தாய், இந்தி என்னுடைய தாய் அப்படின்னு. That's a very nice one. Thank you for that short and sweet speech. தயாரிப்பாளர்கள் இப்போ எப்பவுமே மேடைக்கு முன்னாடி இருக்கிறத விட திரைக்கு பின்னாடி இருக்கிறது தான் சினிமா உலகத்துக்கு நல்லது. அந்த முதல் விதியை ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு சாந்தி டெலிஃபில்ம்ஸ் அண்ட் பவானி என்டர்டெயின்மெண்ட். ஏற்கனவே தில்லான பார்ட்டி அப்படின்னு இயக்குனரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அவரை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ். இப்போ இயக்குனர் ஆகிறதுங்கிறது வந்து அதுக்கு ஒரு வழி தான் இல்லை. இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள், விதவிதமான வழிகள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் பல வருடங்கள் இணை இயக்குனர், துணை இயக்குனராக, இணை இயக்குனராக பணியாற்றி சினிமாவை நல்லா படித்து கற்று தேர்ந்து அதன் பிறகு படங்கள் எடுத்து இயக்குனரானவர்கள் ரவிக்குமார் சார். அந்த மாதிரி அனுபவங்களின் அடிப்படையில் இயக்குனரானவர். அதுக்கப்புறம் ஒரு ஜானர், இப்போ ஒரு ட்ரெண்ட், குறும்படங்கள் எடுத்து அந்த படங்கள் மூலமாக ஒரு அடையாளத்தை சம்பாதித்து அதன் வழியாக வாயிலாக இயக்குனர்களாக வந்து வெற்றியும் பெறுபவர்கள். இதை தவிர மூணாவது ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தமிழ் சினிமாவில் இருக்குது, இந்திய சினிமாவில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு சொன்னால், டான்ஸ் மாஸ்டராக தங்களுடைய கெரியரை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹீரோ, டைரக்டர், இப்படி பல பரிணாமங்களை எட்டினவங்க. பிரபுதேவா, ராகவா லாரன்ஸ், இன்னைக்கு பாபா பாஸ்கர், இப்படி இந்த லிஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த லிஸ்ட்டில் இதோ அடுத்த ஒரு நல் வரவு திரு தில் சத்யா அவர்கள். Can we have you speak please? Thank you. I'm great thankful to all press media. This is my first Tamil movie. தமிழில் பேசணுன்னுட்டு ஆசை, ஆனால் எதனா தப்பாகுமான்னுட்டு பயம். எதனா சின்ன வார்த்தை தப்பாக பேசினா என்னை மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட் இந்த படம் பண்ணும்போது நம்ம ப்ரொடியூசர் சார் ராஜேஷ் குமார், அப்புறமா கமல் போராக்கு ஃபஸ்ட் மீட் பண்ணேன். இது 27 சப்ஜெக்ட், ஒரு 27 சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதில் இதுதான் நம்ம ஃபைனல் சப்ஜெக்டை ஷூட் பண்ணது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு சான்ஸ் கிடச்சது. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவி இது. ஆண்ட்ரியா மேடம் நடிச்சங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜேகே ஒரு கன்னடா ஸ்டார், அவரு கூட ஆக்சுவலாக தெரியும் அவருக்கு இது ஹீரோயின் ஓரியன்டு. பட் ஈவன் தென் அவர் கூட ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி லெஜண்ட் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார், அவர் பற்றி நான் எதுவும் பேசுறது வேணாம். அவர் ரொம்ப நல்ல அழகாக இந்த படத்தில் ஆக்டிங் கூட பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆலி சார் ரொம்ப அழகாக காமெடி பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் மை மூவி, கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஈவன் மை கோ டைரக்டர் ஜோ, அவர் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க எனக்கு. ஸோ விஜய் ஆண்டோனி சார் கூட இங்கே வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் யார் பேர் எதுன்னு சொல்லலைன்னா தேங்க்யூ வெரி மச்.